வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் ரமேஷ் பாலா. இந்த வீடியோவில் சாம் கேஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அதை பற்றி பார்க்க போகிறோம். மெயின் பேஜில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் வந்து உங்களுடைய நேமு, உங்களுடைய ரெஃபர் ஐடி, அப்புறம் வந்து உங்களுடைய ஏர்னிங்ஸ் எல்லாமே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்கம் செக்ஷன், இது உள்ளே போனீங்கன்னா ஒப்பீனியன்ஸ், ஆஃபர் வால், வீடியோ வால், ஷாப் அண்ட் ஏர்ன், ரீசார்ஜ் பில்ஸ். வீடியோ வால் ஓப்பன் பண்ணிங்கன்னா ட்ரையல் பே, ஊஃபி இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது வீடியோஸ் இருக்கும், சர்வே இருக்கும், இல்லை அப்ளிகேஷன்ஸ் இருக்கும், இல்லை ஏதாச்சும் டாஸ்க் இருக்கும், கேம்ஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 1000 பாயிண்ட்ஸ் வந்து $1. ஒப்பீனியன்ஸில் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் இருக்கும். அந்த சர்வே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலும் ஒரு சர்வே மினிமம் 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். வீடியோ வால்ஸில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உள்ள நிறையா வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்த்தாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஷாப் அண்ட் ஏர்ன், இதில் நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணாலோ இல்லை ரீசார்ஜ் பண்ணாலோ ஷாப், ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் வந்து மஹிந்திரா, ஏர்டெல் இந்த மாதிரி நிறையா இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் கமிஷன் கொடுத்துருப்பாங்க. 0.17லேருந்து 7% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா eBayல வந்து 0.2லேருந்து 2.8% வரைக்கும் கமிஷன் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா அந்த 2.8% வந்து கமிஷனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ், ஒவ்வொரு ஆப்ஷனாக ஓப்பன் பண்ணி பாருங்கள். பேடிஎம்மில் வந்து 0.65லேருந்து 1.92%. அதாவது நீங்கள் வந்து $100 ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 1.92%, அதாவது $1.92 வந்து கமிஷனாக கிடைக்கும். அதாவது அந்த $1.92 வந்து 50% உங்களுக்கும், மீதி அமௌண்ட் வந்து அந்த 7 லெவல்ஸ் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏர்டெல், ஷாப் க்ளோஸ், ஜப்பான் ஸ்டீல் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கமிஷன் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆட் ஜங்ஷன். ஆட் ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 5 டைம்ஸ் வந்து ஆட் வியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி உள்ள 7 லெவல் வரைக்கும் உள்ள பீப்புள்ஸ் வந்து ஆட் வாட்ச் பண்ணாங்கன்னா 50 டீம் வியூக்கு வந்து உங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் டெய்லி வந்து பார்க்கலாம். அதாவது டெய்லி ரிப்போர்ட்டு, மந்த்லி ரிப்போர்ட்டு, டேஷ்போர்டு, இந்த 3 ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் செல்ஃபாக எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, டீமில் எத்தனை தடவை பார்த்துருக்கீங்க, டோட்டலாக எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். டெய்லி ரிப்போர்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நீங்கள் எத்தனை தடவை வந்து வியூ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு அந்த வியூ பண்ணதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வந்திருக்கு, அந்த டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும். மந்த்லினா அந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் செல்ஃபாக எவ்வளோ பார்த்துருக்கீங்க, டீமாக எவ்வளோ பார்த்துருக்காங்க, உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியுள்ள 7 லெவல்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எத்தனை ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, நேற்று எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, உங்களுடைய ஏர்னிங்ஸ் எவ்வளவு, இந்த மாதம் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வந்து உங்களுக்கான எவ்வளோ இந்த மாதம் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். நீங்கள் என்ன ரேங்க், பிரான்ஸா, சில்வரா, கோல்டா, அது எல்லாமே இங்கே இருக்கும். இந்த லிவ் ரேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லிவ்ஸ்னால் 0.1லேருந்து 1.3 இருக்குங்களா. இந்த லீவ் ரேட்ஸ் தான் உங்களுக்கான கமிஷனை வந்து டிசைட் பண்ணுது. எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணார்னா அந்த $1.3 மேக்ஸிமமாக $1.3 50% ஆஃப் கமிஷனை வந்து யார் அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து $1 போகும். லெவல் 1ல் வந்து உங்களுக்கு 50% ஆஃப் கமிஷன் கிடைக்கும். லெவல் 2லேருந்து லெவல் 5 வரைக்கும் 10% வரைக்கும் கமிஷன் கிடைக்கும். லெவல் 6லேருந்து லெவல் 7 வரைக்கும் 5% கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷன் பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன் வந்து இந்த லிவ் ரேட்ஸை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை நெட்வொர்க், இதில் பார்த்தீங்கன்னா 4 காலம் இருக்குது. ஆக்டிவ்னா க்ரீன் கலர், பெண்டிங்னா பிங்க் கலர், இன்கம் செக்ஷன்னா எல்லோ கலர், அப்புறம் வந்து ஊதா கலர் வெப் யூசர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்க எந்த கண்ட்ரி, அவங்களுடைய ஸ்பான்சர் ஐடி, அவங்க எப்போ ஜாயின் பண்ணாங்க, அவங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு
லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் சேவ் பண்ணி அவங்கள வந்து பர்சனலாக கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம், அவங்களுக்கு சாம்பியன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கலாம். அப்புறம் சர்ச்சில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணியுள்ள டீம் ஐடி போட்டு சர்ச் பண்ணலாம், ஃபோன் நம்பர் வச்சு சர்ச் பண்ணி பார்க்கலாம். 7 லெவல் வரைக்கும் செலக்ட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். அதாவது டாப்பர்ஸ்னால் உங்கள் டீமில் வந்து யார் யாரெல்லாம் அதிக மணி ஏர்ன் பண்ணுறாங்களோ அவங்க டாப்பர்ஸில் வருவாங்க. நியூனா இப்போ நியூவாக ஜாயின் பண்ணவங்க ஒரு லிஸ்ட்டு இருக்கும். ஓல்டுனா இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணவங்கள லிஸ்ட்டு. அப்புறம் வந்து அவங்க சேலஞ்சு ஆக்டிவ் பெண்டிங் இதை வச்சு அவங்க சர்ச் பண்ணிக்கலாம். அவங்களுடைய ரேங்க் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் கண்ட்ரி வச்சும் சர்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் அப்ளைன் வியூ, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்களுடைய அப்ளைன் யார், உங்களுக்கு மேலே உள்ள 7 லெவல்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் அப்ளைன்ஸ் இருப்பாங்க. கண்டிப்பாக அந்த 7 லெவலில் உங்களுக்கு மேலே இருப்பாங்களா 7 பேர், அந்த 7 பேரில் மினிமம் வந்து சில்வர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஒரு சில்வராவது மினிமம் இருப்பாங்க. நீங்கள் வந்து அவருடைய நம்பர் இருக்கும், அவரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா கோல்டு இருப்பாங்க, டைமண்டு, இந்த மாதிரி கண்டிப்பாக இருப்பாங்க. இந்த மாதிரி லீடர்ஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏர்ன் மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இந்த ஏர்ன் மோர் ஆப்ஷனில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலோ இல்லை வெப் ஆஃபரை கம்ப்ளீட் பண்ணாலோ உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அதாவது நீங்கள் ஏற்கனவே அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு வராது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்க அந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா ஹெல்ப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரைவ் வழியாக ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதாவது சாம்கேஸ் பற்றி பிளான்லேருந்து ஆடியோ, வீடியோ, பேமெண்ட் ப்ரூஃப்ஸு, லீகாலிட்டிஸ் எல்லாமே இதில் கிடைக்கும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே சாம்கேஸை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப லோட் ஆகுது, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இன்வைட் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். இது மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக இன்வைட் பண்ணலாம். இதில் நிறைய மெசேஜஸ்லாம் இருக்கும். அதாவது இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் உங்களுடைய ரெஃபரடி வச்ச மெசேஜ் இருக்கும். அந்த இதை செலக்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு காலமும் டிஃப்ரெண்ட் மெசேஜ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் மட்டும் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜ் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஃப்ரெண்ட்டான மெசேஜ் இருக்குது. எல்லாமே உங்கள் ரெஃபரடி போட்டு மெசேஜ் இருக்கும். நீங்கள் ஷேருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை இது மூலமாகவோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம், அவங்கள வந்து ஜாயின் பண்ண சொல்லலாம். ஷாப் அண்ட் ஏர்ன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மூலமாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வரும். மை டிரான்சாக்ஷன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுக்கும் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதில் பார்க்கலாம். ஜாயினிங்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்க மூலமாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதில் வரும். நீங்கள் ஏர்ன் மோரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேட்டர், உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணி அவருக்கு வந்து டிவைஸ் ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்து அவரால் சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்களோட ஐடியை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். உங்களால் பண்ண முடியலாட்டி உங்களுடைய சில்வர் அச்சீவரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள ஆக்டிவேட் பண்ண சொல்லலாம். ஆனால் இதை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐடி மேக்ஸிமம் வந்து பிளாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அச்சீவர்ஸ் இதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரேங்க்குக்கும் என்னென்ன எலிஜிபிலிட்டி அந்த க்ரைட்டீரியா கொடுத்துருப்பாங்க. சில்வர்னா $100 ஏர்ன் பண்ணணும், லெவல் 1, 2, 3 வந்து இத்தனை ஐடி வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கணும். இதில் எவ்வளோ உங்களுக்கு போனஸ் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது, டூரு, காரு, கிஃப்ட்டு, ரீசார்ஜ் கிஃப்ட்டு எல்லாமே இருக்கும். இதை ரீட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதாவது இன்கம் ஜங்ஷனில் அதிகமாக யார் அதிக மணி ஏர்ன் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அதாவது 5ஆம் தேதிக்குள்ளே வந்து $20 ஏர்ன் பண்ணவங்க டாப்பர்ஸ் லிஸ்ட்டில் எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஹாட் லிஸ்ட் அப்படிங்கிறது பரபரப்பாக பேசப்படக்கூடிய டாப் ஏர்னர்ஸ். சரிங்களா? ஆல்சோ லோடிங்.
இதில் பார்த்தீங்கன்னா டாப் ஏர்னர்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் ரீடீம். உங்களுடைய பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ரீசார்ஜ் ஆப்ஷனு, பேங்க் ரீடீம் ஆப்ஷன். இதில் போய் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபா வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேங்க் ரீடீமில் பார்த்தீங்கன்னா மினிமம் $5. அதாவது நீங்கள் வந்து பேங்க் ரீடீம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்ட்ரு பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸு, அதாவது ஸ்கேன் காப்பி எல்லாம் வந்து சாம்கேஸ் மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணணும். உங்களுடைய பேன் கார்டு, அப்புறம் வந்து பாஸ்புக்கு, பேங்க் பாஸ்புக்கோட ஸ்கேன் காப்பி எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அவங்க வந்து வெரிஃபிகேஷன் பண்ணோடனே உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா மை ப்ரொஃபைல். இந்த ஆப்ஷனில் உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இந்த ப்ரொஃபைலில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் உங்கள் மெயில் ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு மொபைலில் இந்த ஐடியை வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் ரிமூவ் மை அக்கௌண்ட் ஃப்ரம் சாம்கேஸ், இதில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரிமூவ் ஆகிடும். நீங்கள் வேறு டிவைஸில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன், இதில் உங்களுக்கு ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா இதில் காட்டும். ட்ரீ வியூ, இதில் டோட்டலாக உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து எல்லாமே இருக்கும். அதாவது சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணாதவங்க மொத்த டீட்டெயில்ஸ் வந்து, அதாவது லெவல் 1லேருந்து 7 வரைக்கும் எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் 7 லெவல் வரைக்கும் எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அந்த ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து அபவுட் அஸ், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சாம்கேஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி எல்லாமே இருக்கும். அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சாம்கேஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பற்றி இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது படித்து பாருங்கள். அடுத்து சப்போர்ட், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சாம்கேஸில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுடைய மெயில் ஐடி எழுதி உங்கள் மெயில் ஐடி என்ட்ரு பண்ணி ப்ராப்ளத்தை வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து உங்கள் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து FAQ பார்த்தீங்கன்னா சாம்கேஸ்னால் என்ன, அதில் எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணலாம், அதில் உள்ள ஸ்டெப்ஸ்லாம் என்ன, இதனால் என்ன பெனிஃபிட்ஸு, அப்புறம் வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணுறது, மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஃபைனலாக வந்து ஹெல்ப், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னா ஹெல்ப்பில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அது எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், அதுக்கான டிப்ஸ்லாம் என்ன எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிப்ஸ் ஃபார் ப்ராப்ளம்ஸ் கம்மிங் இன் சேலஞ்ச், இதை கிளிக் பண்ணிங்கன்னா சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே படித்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் டிப்ஸ் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ், இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா பேசிக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அதை பற்றி டீட்டெயில்ஸ் இதில் இருக்கும். இதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் படித்து பாருங்கள், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒய் கெட்டிங் லோ பே அவுட்ஸ், இதில் போய் பார்த்தீங்கன்னா எதனால் உங்களுக்கு $0.1 $0.6 வரைக்கும் அமௌண்ட் வேரி ஆகுதுன்னு சொல்கிறீங்களா, எதனால் வந்து வேரி ஆகுது இதை படிச்சிங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அதாவது ஃபேஸிங் ப்ராப்ளம்ஸு, சாம்கேஸ்னால் என்ன அதை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெல்ப்பு, சாம்கேஸ் கம்பெனியுடைய ஹெல்ப்லைன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எனி டைம் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் எ கிரேட் டே.